டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 158 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ முக்கியமான காரணமாக ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ரெஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி அடுத்த ரெஸ்டன்ட்டை பார்த்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ஏதாவது ஆப்ஷன் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 டேஸாக ஒரே இடத்துல நம்மளுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால அதனோட இண்டிகேஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கான டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ரெட் கேண்டில் தான் பதிவு பண்ணியிருக்கு. நம்மளுடைய சப்போர்ட்டாகவும் இந்த ரேஞ்சையும் நம்ம ரெஸ்டார்ட்டாகவும் இந்த ரேஞ்சையும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் 4 டேஸாக அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு திரும்ப நமக்கு 4 நாளாக அதுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலோ கொடுக்கும்போது இந்த ரேஞ்சை நம்ம சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் போயிட்டு ஒரு சைட் வேஸ் போச்சு அண்ட் ஒரு ஸ்விங் லோவில் நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆச்சு, திரும்ப ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட போனாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவையும் கனெக்ட் பண்ணலாம். இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் மல்டிபிள் டச் பாயிண்ட் வரும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸாக்ட் பாட்டமாக பார்க்க வேண்டாம். இந்த கேண்டலுடைய க்ளோசிங்கை பார்த்தீங்க அப்படின்னா போதும். க்ளோசிங் ப்ரைஸ் ஆர் ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படி பார்க்கும்போது 2 நாட்களாக அதுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருந்துச்சு. பட் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் நடந்துச்சு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கேப் டவுன் நடந்ததுனால நமக்கு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்டாக எடுக்குதுன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ரிவர்சல் சைன் பதிவாகணும். பட் இந்த இடத்துல வந்து 16 ரிவர்சல் சைன் நம்மளுக்கு பதிவாகல. டேரக்டாக என்ன பண்ணிருச்சுன்னு பாருங்க, ஒரு கிரீன் கேண்டில் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணிருச்சு. அந்த ஈவன் அதை டச் பண்ணும்போது ரெட் கேண்டில் கூட பதிவாகல, கிரீன் கேண்டில் அதை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை சப்போர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நேற்றுக்கான சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ஏதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேல நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் போயிருக்கு. பட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹையை ஹிட் பண்ணிட்டு ஒரு இறக்கத்தை கொடுத்து இந்த ரிலைனை டச் பண்ணி திரும்ப அதே ஹை கிட்ட போயிட்டு ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை முடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு டபுள் டாப்புக்கான இண்டிகேஷன் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்கு. கேப் டவுனுடைய ஓப்பனிங் இங்கே இருக்கு. அதாவது நம்மளுடைய நெக் பாயிண்டை நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய லோவை தான் நம்ம நெக் பாயிண்டை எதிர்பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த கேப் டவுன் ஆன இடத்துல இருந்து வந்து அந்த ட்ரெண்ட் நம்மளுக்கு ட்ரெண்ட் கிடையாது, இந்த நெக் பாயிண்ட் ஆஃப் தி டபுள் டாப். அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஹரிசாண்டல் லெவல் தான். அந்த ஹரிசாண்டல் லெவலில் போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு ரீடெஸ்ட் அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்குமா அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கம் நம்மளுக்கு வந்துருச்சு. பட் திரும்ப அதே ஹை கிட்ட போகும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு அதை டச் பண்ணும்போது ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ரெட் கேண்டிலுடைய லெவலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கணக்குப்படி தான் நம்மளுக்கு இந்த ஹைல ரெஸ்டாரண்ட்டாக எடுத்திருக்கு. இதை மேபி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கேண்டிலுடைய லெவலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க் பண்ணி இந்த லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த லைன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நம்மளுக்கு நெக் பாயிண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபார்ம் ஆன அந்த ரெட் கேண்டிலுடைய லெவலை நான் ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போய் டச் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேண்டில் அதை டச் பண்ணியே ட்ராவல் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் கன்சல்டேஷன் தான். அந்த 5 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஹை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. நம்ம ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை சென்டர் பிளேஸ்ல தான் இருக்கு. அதுக்கும் மேலே இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. பட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். லோ மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேண்டிலுடைய லோ தான் நமக்கு லெவல். அந்த கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலே நமக்கு பிரேக் ஆனதுனால ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, இந்த டேக்கான லோவுக்கு வரைக்கும் நமக்கு கிளியராக போயிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த டேனுடைய லோ வந்து அதுக்கும் கீழே இங்கே வந்திருக்கு. பட் லிஸ்டிங் சொல்ல முடியாது, ஓப்பனிங் டைம்ல வந்து அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டேக்கான லோவுக்கும் கீழே போய் தான் இன்னைக்கு வந்து நமக்கு க்ளோசிங்கும் வச்சிருக்கு. அப்போ இது ஒரு ப்ராப்பரான ஒரு லெவல். இந்த ப்ராப்பரான லெவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்டா சூஸ் பண்றது இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ தான். அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இண்டெக்ஸில் பார்க்கும்போது அது ஆப்ஷன்ஸுக்கு தான் சூட்டபிளான ஒரு விஷயம். அப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த ட்ரிகர் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே என்டையராக சேஞ்ச் ஆயிரும். ஆக்சுவலி எனக்கு கூட ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஒரு கால் பண்ணி கூட பேசியிருந்தாரு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான், என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டாக்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவார். அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக என்ட்ரு ஆகலான்னு பார்த்தேன். நான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் சடனாக நான் எதிர்பார்த்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் என்ட்ரி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இமீடியட்டாக வித்தின் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் லாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுது. எனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல. நான் இமீடியட்டாக அந்த 1000 லாஸ் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னார். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஹையை நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக எடுக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு இது நம்மளுக்கு டபுள் டாப்னு சொல்லியிருக்கோம். நம்ம நேற்றுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணல, இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய நெக் பாயிண்டாக இந்த இடத்த நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, மேபி இப்போ நான் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு டபுள் டாப்னோட நெக் பாயிண்ட் எடுத்த மாதிரி நான் இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இங்கிருந்து மேலே போயிட்டு இந்த ஹையை ரீச் பண்ணுற அந்த டைம் பீரியட்ல நம்ம இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அது டபுள் டாப்புங்கிற ஒரு மைண்ட் செட் வராமல் கூட போகலாம். அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. நான் டேரெக்டாகவே சொல்லிட்டு நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறது பாசிபிள் கிடையாது. பட் இந்த ஹை தான் இன்னைக்கான ஹை. இந்த ஹைலேருந்து ஃபால் ஆகும்போது அந்த ஹையில் ஃபார்ம் ஆன கேண்டில் எக்ஸாக்டாக இன்னைக்கு இதே ஹையை ஃபார்ம் ஆன கேண்டில் ஒரு ரெட் கேண்டில். அப்போ அதனுடைய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டாக மாற்றின ஒரு கேண்டிலுடைய லெவல் நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதை டச் பண்ணும்போது நம்மளுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குது. ஒரு 5 கேண்டில்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் என்ட்ரி அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அப்போ நம்ம அடுத்த கேண்டிலுடைய ஓப்பனிங்ல நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்த ஸ்விங் லோனுடைய ஹைக்கும் மேலே, அப்படி இல்லை அதுக்கும் மேலே தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கும் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளவா இருக்குது, சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கேண்டிலுடைய ஓப்பனிங்ல தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்று இந்த ஹையில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் காமிக்குது. இல்லை இந்த ரேஞ்சினுடைய ஹையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 39 பாயிண்ட் காமிக்குது. நம்ம 40 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 80 பாயிண்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த கேண்டிலுடைய லோ 80 பாயிண்ட் போய் ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 23 கேண்டில் இன்ட்டு 5 மினிட்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே வந்துடும். 1 ஹவர்னு சொல்ல முடியாது, ஒரு நியர்லி 2 ஹவர்ஸே வந்துடும். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்னுடைய அந்த ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்மளுக்கு லாஸஸ் அதே மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி சைட்வேஸ் போயிட்டு நம்ம டார்கெட் ஹிட் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த லாஸோட அதிகமான லாஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாகவே சைட்வேஸ் டே தான். சைட்வேஸ் டேல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய வேல்யூ, புட் ஆப்ஷனுடைய வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு குறைய தான் செய்யும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நம்மளுக்கான என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல கிரியேட் ஆகும். அந்த ஒரு இடத்துல கிரியேட் ஆகும்போது நம்ம அதை ப்ராப்பராக கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த லோவையும் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்த லோ, இந்த 2 லோவையும் கனெக்ட் பண்ணோம்னா இங்கே வந்த லோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. சிமிலர்லி இந்த ரெஸ்டாரண்ட்னுடைய ஹையை நான் ஃபிக்ஸ் பண்ணனா இந்த ஹை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு சின்ன ஒரு கேப் அப், ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒருவேளை ஒரு பெரிய கேப் அப்போ ஒரு பெரிய கேப் டவுன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குரூஷியலாக இந்த சேனல் நோட் பண்ணணும். கேப் அப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த சேனலுடைய டாப் லெவலில் டச் பண்ண வரும்போது சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. கேப் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை நமக்கு டச் பண்ண வரும்பொழுது இது ரெசிஸ்டண்ட்டாக மாறாதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே லைன் நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை நம்மளுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேப் அப் ஆகி நம்மளுக்கு இல்லை கேப் அப் ஆகாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஹை தான். அதுதான் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைனுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. இந்த ஹை அகைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக கூட ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஒரே ஒரு சேனலை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம். நாளைக்கான மூவ்மெண்ட் நம்மளுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு மெத்தடை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக வாட்ச் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கேண்டிலுடைய மூமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாலே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும்
நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம அதில் இப்போ நம்மளுக்கு மற்றதுலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு சென்செக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே லெவல்ஸில் இருக்குது, 0.7% டவுனில். அண்ட் பேங்க் நிஃப்டி 1.15% டவுனில், சேம் அதே கன்சல்டேஷனுக்குள்ள தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1% டவுன் தான். அண்ட் ஆட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. பட் கிட்டத்தட்ட இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்குது. பட் ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகாமல் இருக்கிறது ஒரு கோப்பாக இருக்குது. ஒரு பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் அது வருது அப்படின்ட்டு. ஃபார்மா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் அதே ஹையை தான் நம்மளுக்கு டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அந்த ஹைக்கு மேலே ஸ்டில் போகாமல் தான் இருக்குது. இது நம்ம நேற்றுக்கு தான் இந்த பாக்ஸை கூட மார்க் பண்ணோம். பட் நம்ம ஆல்ரெடி இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரெஸ்டாரண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தான் இவனுக்கு போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரான மூமெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா கொடுக்க ஆரம்பிச்சிடும். FMCG இறங்கி இருக்கு 0.58%. அண்ட் அடுத்ததான் நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான நெகட்டிவ்ல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் கேண்டில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கேண்டில். பட் நம்மளுடைய சைட் வைஸ் மூமெண்ட்டுக்குள்ளேயே தான் நமக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. PSU நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு, ஒரு 1.8%. ஸோ அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ஓவராலாக இறங்கிருக்குன்னு சொல்லி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் பதிவாயிருக்கு 0.86%. பட் இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் பண்ண சொன்னால் தான் ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக ஸ்மால் கேப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு, ஒரு 1.08%. பட் நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு நேற்றுக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. மேபி இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் நமக்கு ரீச் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிரும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்கு. சைட்வேஸ் ரேஞ்ச் நமக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ரேஞ்சஸ் தான். ஒரு 0.65% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிருக்கு. மைக்ரோ கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் நேற்றுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.26% நம்மளுக்கு நெகட்டிவாக போயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பெரிய ரெட் கேண்டில், அதாவது 8 ஜூலை கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணுச்சுன்னா தான் அடுத்ததாக ஒரு வரக்கூடிய ஃபால் எதிர்பார்க்க முடியும். நம்மளுடைய டெக்னிக்கல் ரெஸ்டாரண்ட்டை இங்கே பர்ஃபெக்டாக டச் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த ஃபாலுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.88% நெகட்டிவாக போயிருக்கு. இங்கே ஒருவேளை இந்த ரெட் லைனில் பிரேக் பண்ணது அப்படின்னா இங்கேயும் நம்ம நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. மேபி இது ஒரு ரீடெஸ்டிங்கான்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீடெஸ்டிங் நடக்கிற அதே பீரியட்ல நாஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு இந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்ததுனால மேபி அங்கே நமக்கு ரீடெஸ்டிங் பண்ணுற டைம்ல இங்கே நமக்கு சப்போர்ட்டை டச் பண்ணுச்சு அப்படின்னா மேபி அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 0.4% நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் நமக்கு இது இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.23% பாசிட்டிவாக போயிருக்கு. பட் இந்த ட்ரெயினை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியர்லி ஒரு 6% ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டில் 6% ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப்மூல போயிருக்கு. அந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் ரேஞ்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். அது நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே ட்ராவல் ஆனதுனால அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு ரெஸ்டாரண்ட் ரேஞ்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் USD INR பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட்டையும் கொடுத்துருச்சு. இது ஆக்சுவலாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு மோஸ்ட் நெகட்டிவான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் சைடில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனை கொடுத்துட்டு ஆப்போசைட் ரீச் பண்ணுச்சு, ஆப்போசைடையும் இப்போ பிரேக் பண்ணிருச்சு. இனி இதனுடைய ப்ரீவியஸ் ஹை தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். அண்ட் அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு பிரேக் ஆகும் பொழுது அண்ட் ஃபர்தரான ரேலியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கப் ஃபார்மேஷனை கொடுக்கக்கூடிய பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால இந்த கப்பினுடைய லென்த்தை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 2.5 rupees கிட்ட வர்றதுனால 96 இல்லை 97 இருந்து அங்கிருந்து ஒரு 2.6 rupees நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், 2.5 rupees ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 100க்கு பக்கத்தில் வருது. ஸோ பார்க்கும்போது 100 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 100 லட்சம் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அந்த 100 நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கல்ஸ் இப்போதைக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு ஒரு 0.55% பாசிட்டிவாக போயிருக்கு. பட் நம்மளுடைய ரேஞ்சஸ்குள்ள தான் நமக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் லைனுக்கும் பக்கத்தில் இப்போதைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.